எ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எ டே சீரீஸ் 3 இன்னைக்கான குட்டி ஸ்டோரி. அதிகாலை ஜெபத்தின் மேன்மை. தேவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்குல்ல. அதுதான் இன்றைக்கி ஒரு விலங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கா தேசத்தில் நோன்னு அழைக்கப்படுற ஒரு வகை விலங்கு இருக்கான். அது டெய்லி காலையில் ஒரு 1/2 hour தன்னோட கைகள் ரெண்டையும் வானத்துக்கு நேராக தூக்கி தன்னோட பின்னங்கால் ரெண்டையும் முழங்கால் படியிட்டு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி நிற்குமா. வானத்தை பார்த்து முழங்கால் படியிட்டு அது ப்ரேயர் பண்ணுமா. அந்த தேசத்து ஜனங்க சொல்கிறாங்க, இப்படி அது ஒரு நாள் கூட அப்படி ப்ரேயர் பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதால் அன்றைக்கான தன்னோட எதிரிகளை எதிர்த்து அதால் சண்டை போட முடியாதான். அந்த நோன்ற மிருகம் டெய்லி காலையில் எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ள ஜனங்கள் சொல்கிறாங்க. அதே போல தான் தேவன் மனுஷனை தேவ சாயலாக தான் சிருஷ்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய சிருஷ்டிப்பின் குணம் மனுஷனுக்கும் இருக்குது. உலகத்தை தேவன் தான் படைச்சாங்க. ஆனால் உலகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஏராளமான விஷயத்தை மனுஷனும் படைக்கிறான். மனுஷன் தான் உயிர் வாழ்கிறதுக்கான தேவையான சில விஷயங்கள் அவனுக்காகவே செயற்கையாக சில விஷயங்கள் உண்டாக்கி அவனும் வச்சிருக்கிறான். ஏன்னா தேவனுடைய சிருஷ்டிப்பின் குணம் மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் அது மட்டும் பத்தாதுல, என்னதான் மனுஷனும் தனக்கு தேவையானதை உண்டாக்கிக்கிட்டாலும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இணைப்பு இன்றைக்கு ஒரு தேவையாக தான் இருக்குது. அந்த இணைப்புக்கு பேர் தான் ஜெபம். அதுலேயும் நம் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தில் எந்த ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறாங்கன்னா அதிகால ஜெபத்தை தான் ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறாங்க. அதுக்கான சில வேத சத்தியத்தை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகாலையில் திராட்சை தோட்டங்களுக்குள் போவோம், ஆம் தேவனும் நாமும் நேசத்தை பரிமாறிக்கொள்ளும் ஜெபம். இதை நான் நோட்ஸாக எடுத்து சொல்கிறேன். அதாவது அதிகாலையில் திராட்சை தோட்டத்துக்கு போவோம், நம்மளும் தேவனும் நமக்குள்ளே உள்ள நேசத்தை பரிமாறிக்கொள்ளும் ஜெபம் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாலை ஜெபத்தை சொல்கிறாங்க. 2வது நீதிமொழிகள் 8:17. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அப்படி நம்ம அதிகாலையில் தேடும் போது ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் ரொம்ப தேவையான ஒன்று ஞானம். அடுத்து ஐஸ்வர்யம், நமக்கு தேவையான உலக காரியத்துக்கான ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப்கான குவாலிட்டி, ஒரு லீடர்ஷிப்கான ஒரு கிருபையை நமக்கு கொடுக்குறாங்க. நமக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்குறாங்க. நம்ம அதிகாலை ஜெபம் மட்டும் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜெயமுள்ளதாக இருக்கும். அன்றைய தினத்துலேயும் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பாங்க. 4 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலை நேரம் தேவன் நம்மோடு பேசுகிற நேரம்னு. இந்த அதிகாலை ஜெபத்தின் மேன்மையை பார்த்தீங்களா? ஒரு விலங்கு கூட ப்ரேயர் பண்ணுது. நம்மளும் இனி நம்மளோட அதிகாலை நேரத்தை தூங்காமல் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவோம். தேங்க்யூ.